இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நாட்டு நலப்பணித் திட்ட அமைப்பு சார்பில் சமூக ஊடக சவால்களை எதிர்கொள்வது குறித்து 3 நாட்கள் மாநில அளவிலான பயிற்சி பட்டறை சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற மாணவிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், நான் சொல்லாதவற்றை சொன்னதாக நாடு முழுவதும் வதந்தி கிளப்பினார்கள் என்று கூறினார். இந்த பொய் பிரசாரத்தின் ஒரு பகுதியாக சிலர் அவரது தலைக்கு விலை வைத்து ஒரு சாமியார் ரூபாய் 10 லட்சமும் மற்றொரு சாமியார் ரூபாய் 1 கோடியும் தருவதாக அறிவித்ததாக அவர் சுட்டிக்காட்டினார். என்னை மன்னிப்பு கேட்கச் சொன்னார்கள். ஆனால் நான் பேசியதில் எந்த தவறும் இல்லை. மன்னிப்பு கேட்க முடியாது. எந்த நீதிமன்றத்திற்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், நான் வழக்கை எதிர்கொள்வேன் என்று உறுதியாக தெரிவித்தார். இந்த பயிற்சி பட்டறையில் சமூக ஊடகங்களில் பொய் செய்திகளை எதிர்கொள்வதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும் என்று உதயநிதி வலியுறுத்தினார். பாசிச கும்பல் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பொய்யான தகவல்களை பரப்புவதையே தங்கள் முழுநேர வேலையாக செய்கிறார்கள். இதற்கு எதிராக நாம் உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். திமுகவின் கொள்கைகளையும் மக்களுக்காக செய்யப்படும் திட்டங்களையும் சமூக ஊடகங்கள் மூலம் தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் தமிழ்நாடு அரசு மக்களுக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க இளைஞரணி உறுப்பினர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மக்கள் பிரச்சினைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் உதயநிதி சமூக ஊடகங்களின் நன்மைகளையும் அதன் மூலம் எழும் சவால்களையும் எடுத்துரைத்தார். சமூக ஊடகங்கள் ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனால் இதை தவறாக பயன்படுத்துவோர் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்த முயல்கின்றனர். இதற்கு எதிராக நாம் உண்மையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நாம் செய்யும் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்த பயிற்சி பட்டறை திமுக இளைஞரணி உறுப்பினர்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது தொடர்பாக பயிற்சி அளிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது.